ஹாய் மக்களே, 40 ப்ளஸ் ஆகிட்டாலே நம்ம சொல்கிறது தான் வயிறு கேட்கணுங்க. வயிறு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. அப்படி நம்ம கேட்டோம்னா நமக்கு அது பிரச்சனையாக தான் முடியும். அதனால் மேக்ஸிமம் சாப்பிட்றதுல ரொம்ப கண்ட்ரோலாக இருங்க. நல்லா ஹெவியாக ஃபுட்டு மதியானம் எடுத்துட்டிங்கன்னா நைட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் வராது. நமக்கு தேவையான ப்ரோட்டீனும் கிடச்சிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 முட்டையை எடுத்துக்கோங்க. அதிலேருந்து ஒரே ஒரு யோக் மட்டும் எடுத்து போட்டுக்கிட்டு பாக்கி எல்லாமே ஒயிட்டு சேர்த்துக்கிட்டு அதை ஒரு ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்ருங்க. இன்றைக்கி நான் அப்படி தான் போட்டிருக்கேன். அதாவது 5 முட்டையோடு சேர்த்து கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு கலந்துருக்கேங்க. வேறு எதுவுமே இல்லை. நம்ம தோசைக்கல்ல ஊற்றி செம்மையான சூப்பரான ஒரு ஆம்லேட் ஒன்று போட்டாச்சு. இது கூடவே இன்னொன்று எடுத்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா சப்ஜா சீட் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊறிடுச்சு. சப்ஜா சீடை குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். செம்மையாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது டயட்டில் இருக்கிறவங்க, 40 ப்ளஸ்க்கு மேலே ஆனவங்க இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஹெல்த் நல்லாவும் இருக்கும். ப்ளஸ் எக்ஸசைஸ் மைல்டாக பண்ணிக்கோங்க. வாக்கிங் போய்க்கோங்க. நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே மறந்துடாதீங்க, நமக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க.